ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் ஒரு படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் ஆர்டிஸ்ட்டே ஒரு 300-350 பேர். இது தவிர லைட்மேன் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர். 600 பேரும் போய் அங்கே இறங்கியாச்சு. ஒரு பெரிய ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்த உடனே இந்த மிஸ் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து சினிமாவுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டவர். அவர் தான். அவர் வந்து சில வருடங்களுக்கு முன்னால் இறந்துட்டார். அவர் வந்து அப்போ வந்து மிஸ் ராமசாமினா ஃபேமஸ்ஸு. அவர் வந்து ஓரமாக இவர் பின்னாடியே நின்றுக்கிட்டு இருக்காரு. நின்றுட்டு ஓரமாக நின்றுட்டு இருந்தோடனே இவரும் அப்படி பார்த்தோன்னா அப்புறம் பார்த்து ராமசாமி இங்கே வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன்னாரு. அப்புறம் என்ன அப்படின்னாரு, நாளைக்கு என்னென்ன மெனு அப்படின்னாரு. நாளைக்கு என்ன மெனு அப்படின்னா இவர் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. கிடைக்கும் ஸ்பெஷல் அப்படின்னாரு. இந்த ஊரில் என்ன கிடைக்குன்னு லொக்கேஷன் மேனேஜர் அங்கே இருக்கிற கூப்பிட்டு இதுமாதிரி கேட்குறாங்க, என்ன இன்னைக்கு இந்த ஊரில் அப்படின்னு. இந்த ஊரில் காடை ஃபேமஸ் சார் அப்படின்றார் அவர். இப்போல்லாம் இந்த ஹைப்ரிட் காடை வந்து அங்கங்கே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூண்டில் இருக்குது. அப்போல்லாம் நிஜமான காடை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து அந்த காடையை வந்து அங்கங்கே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இயற்கையாகவே வந்து காடையை வளர்த்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காடை வந்து சாப்பாடு அப்படின்னா இவர் கொஞ்சம் மிஸ் ராமசாமி அரண்டு போய் முகமே மாறி போய் வந்துட்டார். நாங்களாம் போய் என்னென்ன அப்படின்னா, இல்லை தம்பி ஒரு 10 பேர் 20 பேர் தான் ரைட்டு, கிட்டத்தட்ட 500 பேர் இருக்காங்க. 500 பேருக்கான காடை எங்கே போகிறதுன்னு தெரியல, பிடிச்சிடலாம் ஒன்றுலாம். அந்த இவர் லொக்கேஷன் மேனேஜர் லோக்கல் மேனேஜர்னால அண்ணா வாங்க நம்ம வாங்கிடலாம் வாங்கண்ணே அப்படின்னு. அப்புறம் என்னடா விஷயம்னு கேட்டால், கடைசி ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து விஜயகாந்த் வரைக்கும் ஒரே சாப்பாடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அதை செய்யக்கூடிய ஒரே நடிகன் கேப்டன் விஜயகாந்த்.